இல்லை, அது விமர்சனம் என்று பார்ப்பதை விட புரிந்து கொள்ளக்கூடியவர்களுடைய அறியாமை தான் நம்ம பார்க்கணும். அதாவது மத்தியில் ஆட்சியாளர்கள் அப்படின்னா யார் பிரதர்? மாநிலத்தின் ஆட்சியாளர்கள்லாம் யார்? அவ்வளோதான் பிரதர். அதை தான் எங்கள் தலைவர் மாநாட்டிலிருந்து சொல்கிறார். ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி, மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுறாங்க, பிளவுவாதத்தை ஏற்படுத்துகிறாங்க, பாசிசத்தை உருவாக்குறாங்க, மக்கள் விரோத ஆட்சியை நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை புரிந்து கொள்ளாதவர்கள் இவர் பேர் சொல்கிறதுக்கு பயப்படுறாரு அப்படின்னாங்க. பயப்பட வேண்டிய அவசியங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஏன் பயப்படணும்? நாங்கள் ஏதாவது மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்தோமா? இல்லை எங்களால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறதா? இல்லை எங்களால் நாள்தோறும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கா? இல்லை எங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கா? இப்போ நாங்கள் கொள்ளையடித்தவர்களுக்கு தியாகின்னு ஏதாவது பட்டம் கொடுத்தோமா? இல்லை எங்கள் தலைவர் எல்லோரும் எங்களை அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை உதயநிதி ஸ்டாலின் போன்று நாங்கள் யாராவது ஒருத்தரை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கோமா? அது எதுவுமே கிடையாது. அப்போ மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியாக எங்கள் தலைவர் வராரு. அப்போ 70 ஆண்டு கால பவள விழா கொண்டாடிய திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக தளபதியும் தமிழக வெற்றி கழகமும் இருக்குது. அப்போ எங்கள் மீது ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைக்கணும்ல. அதற்காக வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் தான் பேர் சொல்ல மாட்டாருன்றாங்க. அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டார்ல.